வணக்கம் நண்பர்களே. படைத்தலைவன். ஸோ இந்த படத்துக்கு நிறைய பேர் நிறையா ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. வழக்கமாக பிரசாந்த் கொடுத்தாரு. மிஸ்டர் லோக்கலே சூப்பராக இருக்குன்னு சொன்னவர். படைத்தலைவன் காட்டிலும் அந்த படம் அவ்வளோ பெருசு கிடையாது நான் சொல்கிறேன். சரி, ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூன்னு அபிஷேக் சொன்னதில் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் நான் பிரசாந்த் ஒரு வகையில் பாராட்டுறேன். இந்த படத்துக்கு விமர்சனம் கொடுத்துள்ளார். அதே போல் ஒரு சில பேர் ஃபிலிமி கிராஃப்ட் அருணா இருக்கட்டும், அதே போல் இன்னும் கொஞ்சம் பேர் எல்லாமே ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட். அட்லீஸ்ட் இந்த நிறையா லோ பட்ஜெட் படங்கள், சிறு படத்துக்கு யாருமே பெருசாக கொடுக்கறது இல்லை. பட் இது போன்ற படங்களுக்கு நீங்கள் ரிவ்யூ கொடுக்கும்போது பரவாயில்ல. இதை பார்த்து அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், பாசிட்டிவ்ஸ், இன்னும் நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பேர் போய் பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நீங்கள் கொடுத்த நெகட்டிவிட்டின்னு நான் சொல்ல வரல. படத்தில் இருக்கக்கூட பிரச்சனைகளை பேசியிருந்தீங்க, அதனால ஓகே. பட் இருந்தாலும் அதை தாண்டி படங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் என்னமோ அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஃபைன். பட் மற்ற ரிவ்யூஸ் எல்லாம் எங்கே அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஆவுன சந்தில் போந்துலேருந்து எல்லாம் இந்த படத்தை பற்றி, சார் இந்த படம் இல்லை, இப்போ ஒரு ரஜினி படமாக இருக்கட்டும், கமலஹாசன் படமாக இருக்கட்டும், ஏகே தளபதி யார் படமாக வேணா இருக்கட்டும், பெரிய டயரு ஸ்டார்ஸ் இவங்க படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுறாங்க. பட் சிறு படங்கள் நிறைய குட்டி குட்டி பட்ஜெட் படங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருமே ரிவ்யூ பண்ணுறதில்ல. ஒரு ரிவ்யூவாக இருந்தால் நீங்கள் எல்லா படத்தையும் பண்ணணும் பாஸ். அட்லீஸ்ட் ஃபிலிமி கிராஃப்ட் ஆகணும்னாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு. ஒரு சில பேரும் நான் பார்த்துருக்கேன், சின்ன 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 யூடியூபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஃபிலிம் ரிவ்யூ அவங்களுக்கு பெருசாக ஸ்கோப் பண்ண இருக்காது. இருந்தாலும் அது கூட அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. உண்மையிலே அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவர் நீயா நானா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். இவங்களை போய் மக்கள், அதாவது பெரிய படத்தை விட்டு நீங்கள் மக்கள் இப்படி பார்க்குறது தான் இங்கே பிரச்சனையே. படம் அவங்க நல்லா இல்லைன்னா போகாமல் விட்டுருங்க. உங்களோட என்டர்டைன்மெண்ட்டு நீங்கள் கெடுத்துக்காதீங்க. ஃபேமிலியோட போகிறீங்க, ஜாலியாக ஒரு படத்தை பாருங்கள், வாங்க. ஸோ மற்ற ரிவ்யூஸ் எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் ரிவ்யூ பண்ணாத போது பெரிய ஆட்கள் ஆக்கிட்டீங்க. இப்போ அவங்க ரிவ்யூ சொன்னாதான் கொஞ்சமாவது ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இருந்தாலும் ஆடியன்ஸ் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டேன்னா 4 பேர் போய் பார்ப்பாங்க. அது யாரும் இப்போ இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் மோஸ்ட்லி கன்வின்ஸ் ஆகிட்டு போயிடுறாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமே. அதுவும் முன்னாடி அந்த பேஸ் அப்படியே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு 7-8 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ சொல்லி ஓ அப்படின்னு ஒரு மைண்ட் செட், நல்லா இருக்குன்னு சொன்னால் போகிறது, இல்லைன்னா போகிறது இல்லை. நாட் ஓன்லி என்ன சொல்கிறது, ஒரு ரிவ்யூவர் 4-5 ரிவ்யூஸை பார்த்துட்டு தான் இங்கே எல்லாமே ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ ரிவ்யூ பண்ண எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், ரிவ்யூ பண்ணதுக்கு குட். பட் ஹானஸ்ட்டாக பண்ணிங்க, தப்பு சொல்லலை. சில இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லியிருக்கலாம். லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நிறையா விஷயங்களை பேசியிருக்கலாம். பட் இருந்தாலும் ஓகே. நான் இங்கே சொல்ல வரக்கூடியது ஃபேக்ட் இதுதான். படைத்தலைவனுக்கு எவ்வளோ ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதே போல் முன்னாடி வந்த தக் லைஃப்க்கு எத்தனை பேர் ரிவ்யூ கொடுத்தாங்கன்னு பாருங்கள். இதுதான் ரிவ்யூஸ் பண்ண இன்றைய நிலையில் ரிவ்யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.